சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மணி வந்து பத்மாவோட முகத்தரிய வந்து கிழிக்கிறாங்க. இவளோட சதி திட்டம்லாம் நான் என்னன்னு சொல்றேங்கிற மாரி, அந்த இடத்துல வந்து மாயா கிட்ட வந்து வேற லெவல்ல மாஸ் பண்றாங்க. விசி வந்து சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒட்டுமொத்த குடும்பமும், எனக்கு நீங்க கிடைச்சது மிகப்பெரிய வரம். நான் மொத இந்த ஊருக்கு வந்து வந்தப்ப, என்ன நீங்க எல்லாரும் ஏத்துப்பீங்களா இல்லையான்னே தெரியல. நான் வெளிநாட்டுலேருந்து வந்தேங்கிற மாரி மாயா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா மாயா, உன்ன கூட எனக்கு ஆரம்பத்துல, சரி சந்தியாவோட பொண்ணாயிட்டா அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக, நான் உன்ன வெறுத்து ஒதுக்கக்கூடாதுங்கிற மட்டும் தெள்ள தெளிவா இருந்தேன். ஏன்னா, மத்தவங்க செஞ்ச தப்ப வந்து இன்னொருத்தவங்க மேல வந்து ப்ளேம் பண்றதுல எனக்கு துளி கூட வந்து விருப்பம் இல்ல. இருப்பினும் நீ இந்த வீட்டுக்கு வந்தோனே, இது சரியில்ல, அது சரியில்ல, அப்படி இப்படின்னு சொன்னியா, அது எனக்கு உள்ளுக்குள்ள அவ்ளோ கோவப்படுற மாரி சிச்சுவேஷன் வந்து நடந்துருச்சு. ஆனா, கடைசில மாயா சொன்னது எல்லா விஷயமும் கரெக்ட்டுன்னு எனக்கு தெரியுது. ஆனா, அப்ப என்னால யோசிக்க முடியாம இருந்தேன்னா, இப்ப மாயா இல்லாம இந்த வீடே இல்ல. மாயாவோட சந்தோஷம் தான் இந்த வீட்டோட சந்தோஷம். மாயா ஒரு முடிவு எடுத்தானா, அது ரெகுராமே வந்து அந்த முடிவுக்கு வந்து கட்டுப்பட்டு இருக்கணுங்கிற மாரி என் மனசுல வந்து ஆழமா வந்து பதிஞ்சிருச்சு. ஏன்னா, மாயானா ரகுராம் தான். மாயா வந்து என்னோட பொண்ணு தான் அப்படின்னு மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரகுராம். அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் வந்து பத்மாலேருந்து பார்வதியிலேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க. ஓ! மாயானா ரகுராமா? அதுவும் தான் பார்க்கலாம். இப்ப ரகுராம் எடுக்கிற முடிவையே நாங்க மாத்தப் போறோம். இவ என்ன அடுத்த ரகுராமா ஆகுறது? சாருமதி தான் இந்த வீட்டுக்கு ஏத்த மருமக. அதுக்கேத்த மாரி தானே எல்லா சதித்திட்டமும் போட்டு வச்சிருக்கேன். பத்மா வந்து கேவலமா வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்காங்க. சரி, புடவை இதெல்லாம் எடுத்து குடுக்க வேணாமா? அப்பதானே வந்து என் மருமக வந்து ரெடி ஆயி வருவா அப்படின்னு சொல்லும்போது, ஓகே புடவை தானே எடுத்து குடுத்துட்டா போச்சு அப்படின்னு சந்தோஷமா வந்து அந்த இடத்துல வந்து மணிவண்ணன் கண்ணு முன்னாடியே வந்து பத்மா வந்து புடவைய வந்து குடுக்குறாங்க. "அத்தை இந்த புடவையில அப்படி என்ன ஸ்பெஷலா இருக்கு? நீங்க சொல்றீங்களே" அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்டோனே, சீனு வந்து சூப்பரா வந்து உனக்காக பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ணி வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, மணி வந்து கேட்குறாங்க, ஆப்போசிட்ல இருக்கிற குடும்பத்துக்கிட்ட, "நீங்க எதுவும் ரெடி பண்ணலையா?" அப்படின்னு சொல்லும்போது, "என் பையனும் லேசுப்பட்டவனா, ஒரு 10 பவுன் செயினு, அதுக்கப்புறம் பட்டு புடவை எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து அவனும் வந்து ஆசை தீர வந்து எடுத்திருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, "பார்த்தீங்களா, எங்க 2 பேருக்குள்ளும் வந்து புடிச்சமான கணவன் வந்து அமைய போறாங்க." அப்படின்னு மாயா வந்து ரொம்ப எமோஷனலா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. "எங்க அம்மா சந்தியா வந்து இந்த வீட்ல வந்து இருக்க முடியாத லைஃப நான் வந்து இருக்க போறேன்னு நெனச்சா, எனக்கு பேரானந்தமா இருக்கு. சந்தியாவும், ஜானகியும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா, அவங்களால இருக்க முடியாம போயிடுச்சு. ஆனா, தனமா இருக்கிற உங்க பொண்ணும், ரகுராமா பொண்ணா இருக்கிற இந்த மாயாவும் ஒத்துமையா தான் இருக்க போறோங்கிற மாரி சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்க எப்போதுமே வந்து அக்கா, தங்கச்சி தான். இத யாராலயும் மாத்த முடியாது. உங்கள விட ஒரு படி மேல எங்களோட பாண்டிங் வந்து செமையா வந்து இருக்க போதுங்கிற மாரி நம்ம மாயாவும், தனாவும் சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே. அன்புல கூட ஒரு படி மேல இருக்கீங்கன்னு சொல்றீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லும்போது, சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீக்கிரம் எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்றாங்க புடவை நகையெல்லாம். உடனே வந்து அந்த பைய காணுன்றாங்க. என்னது பைய காணுமா? கார்த்தி வந்து கேட்குறாங்க. கதிரு நீ தானே எடுத்து வச்சிருக்க. போச்சுடா. என்னப்பா இது? நான் பாட்டுக்கு பேசாம இங்க தூணு பக்கத்துல சாய்ஞ்சிருக்கேன். நான் ஏதாவது பேசுனா நிப்பாட்ட வரேன்னு சொல்லி நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு சொல்றீங்க. இப்ப நான் அமைதியா இருந்தேனா, நீங்க வந்து பிரச்சனை மேல பிரச்சனை வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். பேசாம இருக்கிற ஒரே காரணத்துக்காக என் மேல பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அது சரிப்பட்டு வராதுங்கிற மாரி கதிர் வந்து எச்சரிக்கிறாங்க. உடனே ரகுராம்லேருந்து எல்லாரும் பார்க்கும்போது, தனா வந்து ஒண்ணும் புரியாம, "இல்ல இந்த கதிர் தான் எடுத்து வச்சிருப்பான். இந்த கல்யாணம் நடக்கிறதுல தான் அவனுக்கு பிடிக்கவே இல்லையே. தனம் தேவையில்லாம பேசாத. நான் பாட்டுக்கு அமைதியா தானே இருந்தேன்." வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்து கதிரையே வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "நீ தான் எடுத்திருந்தா குட்றா" அப்படின்னு சொல்லி சிவராமனா இருக்கட்டும், சீனு எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, மாயா மட்டும் தான் அமைதியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சிவராமன் வந்து சொல்றாங்க, "சரி, எங்க வீட்டு பையன் மேலேயே பழி போடுற மாரி பேசினா எப்படி? இங்க எங்கேயாவது இருக்க போகுது. தேடி பார்ப்போம்ன்னு" சொன்னோனே, அப்படியே எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாங்க. கதிரே வந்து புடவை எடுத்துட்டு வந்து குடுக்கும்போது, பத்மா வந்து சொல்றாங்க, "என்னடா ஒளிச்சு வச்சுட்டு புடவை எடுத்துட்டு வந்து குடுக்குறீங்களா? அத்த சும்மானு இருக்கவே மாட்டீங்களா? ஏதாவது நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஒருத்தன் எதுவும் வந்து சிக்கிரக்கூடாதே. அவன போட்டு உண்டில்லன்னு ஆக்கிருது." இதே தான் இங்க எல்லாரும் குல தொழிலா வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பத்மாவையும், பார்வதியும் வந்து அந்த இடத்துல கிண்டல் பண்ணி பேசுறாங்க. நம்ம கதிரு இது முதல்ல எங்க இருந்துச்சுன்னு தெரியுமா? அவங்க வண்டியில இருந்துச்சு. டிரைவர வந்து கதவ தொறக்க சொல்லி டிக்கிலேருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் மறந்து வச்சிருப்பாங்கன்னு. ஏகப்பட்ட ஜாமான்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மூர்த்த புடவையும், நகையும் அவங்களுக்கு எடுத்துட்டு வர தோணல போல இருக்கு. இதுல என் மேல பழிய தூக்கி போடுறீங்க. வேணா அவங்க வீட்டு டிரைவர வந்து கேளுங்கன்னோனே, சரி, சரி. சீனுவும் வந்து அந்த இடத்துல பேசுறாங்க. விட்றா ஏதோ தப்பு நடந்து போச்சு. ஆமா ஒருத்தன் சிக்கிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சரி, சரி. ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா, அவன் மேல தான்டா கண்ணோட்டம் இருக்கும் எல்லாருக்கும் எப்போதும். அத மாத்திக்கணும். அப்பன்னா,
எல்லாரும் தப்பான முடிவு எடுத்துட்டா, அந்த கண்ணோட்டம் வந்து நீங்க முடிவு எடுக்கிறப்ப, நான் வந்து சொல்லலாமா? அப்படின்னு சொல்லி கதிர் வந்து இக்கு வச்சு பேசினோனே, கதிரு இதானே வேணாங்கிறது. ஆனா எனக்காக யாரும் பேசணும்னு கொஞ்சம் கூட தோணலல்ல. சரி இருக்கட்டும், இருக்கட்டும். ஒரு நாள் எனக்குன்னு காலம் வராமையா போகுதுன்னு சொல்லி ரகுராம பார்த்து பேசுறாங்க. அப்புறம் நான் எல்லார்ட்டயும் வந்து பேசிக்கிறேன். என்னோட காலம் கூடிய சீக்கிரம் வரதான் போகுதுங்கிற மாரி கதிர் வந்து மாஸ் பண்றாங்க. சரிம்மா ரெடி ஆயிட்டு வந்துருங்கன்னோனே, அந்த இடத்துல வந்து ரெடி ஆகி முடிச்சிடுறாங்க. நம்ப மாயா அப்பன்னு பார்த்து மணி வந்துடுறாங்க. "என்ன மாயா சாருமதி கட்டியிருக்கிற அதே புடவைய தான் வந்து நீயும் கட்டியிருக்க. புடவை எதுவும் மாத்தி கீத்தி கட்டியிருக்கியா? இந்த புடவை வேணாம். நீ வேற புடவைய வந்து கட்டிட்டு வா. டைம் ஆனாலும் பரவால்ல." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன ஆச்சு? ஏன் இது மாரி புடவைய மாத்த சொல்றீங்க? கீழ வந்து முகூர்த்தம் வந்து ஆரம்பிக்க போதுல. நலங்கு வந்து வைக்கணும். 10 நிமிஷத்துல ஒண்ணும் ஆயிடாது. எனக்கு இந்த புடவை வந்து சுத்தமா பிடிக்கவே இல்ல." "யாரு கல்யாண பொண்ணு? மாயாவா? இல்ல சாருவா? என்ன பத்மா உன்னோட சதித்திட்டம்லாம் புரிஞ்சு போச்சு. இப்பயே நீ வந்து மாட்டிக்கிட்ட பாத்தியா? அப்பன்னா கடைசி நேரத்துல பொண்ண மாத்துறது தான் உங்களோட அபிப்பிராயமா? நீங்க இவ்வளோ கேவலமா வந்து நடந்துக்கிறீங்க. ரகுராமுக்கு மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து மாஸ் பண்றாங்க. நம்ம மணிவண்ணன், "விடுங்க மாமா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு?" சொல்லி மாயா வந்து பேசும்போது, "நல்லவங்களா இருக்கக்கூடாதும்மா. நல்லவங்களா இருந்தோம்னு வச்சுக்கயேன், மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமான்னு ஜமீன் சொன்னோம்னு வச்சுக்கயேன், நம்மள 10 பைசா கூட மதிக்க மாட்டாய்ங்க." இதுவே வந்து கோவப்பட்டு பத்மாலாம் பேசுவா. அது மாரி இருக்கிறவங்கள்ட்டலாம் மதிப்பு மரியாதையா நடந்துப்பாய்ங்க. ஆனா நல்லவங்களா உன்ன போல நடந்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கயேன், தலையில மொளகா அரைச்சுருவாய்ங்கம்மா பார்த்துக்கங்கிற மாரி சொல்லும்போது, "விடுங்க அத்தை தானே எடுத்து குடுத்துருக்காங்க. பார்த்துக்கலாம்னு" சொல்லும்போது, குடுகுடுன்னு கீழ இறங்கி வந்துடுறாங்க. "என்னது புடவ ஒரே மாரி இருக்கு. அத்தை இத நான் முன்னாடியே கேட்டுட்டேங்கிற" மாரி மணிவண்ணன் வந்து ரமணி பாட்டிகிட்ட வந்து பேசுறாங்க. இது எல்லாம் பத்மாவோட தான் ஐடியா. அவ என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியல. பார்த்துக்கங்க. இப்பயே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. சாருக்கும், சீனுக்கும் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவைங்க துடியா துடிக்கிறாய்ங்க போல இருக்குங்கிற மாரி சபையில வந்து ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி சொல்லி முடிச்சிடுறாங்க. ஏன்னா, இவங்களோட செயல்லாம் அப்படிதான் இருக்கு. நம்ப தான் வந்து உஷாரா இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, "விடுங்க மாமா. அதான் நான் தான் சொல்லியிருக்கேன்ல. சீப்பு ஒளிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? அது மாரி செம காமெடியால இருக்கு நீங்கலாம் சொல்றத பார்த்து. உங்களுக்கு என் மேல அளவு கடந்த அன்பு, பாசம் இருக்கு. ஆனா அதுக்குன்னு புடவையெல்லாம் வந்து ஒரே மாரி கட்டியிருந்தா, எல்லாரும் வந்து பொண்ணாயிட முடியுமா? நான் தான் கல்யாண பொண்ணு. என் கழுத்துல தான் சீனு வந்து கட்டுவான். நீங்க யார் என்ன சொன்னாலும் அதுதான் நடக்க போது. சாரு ஒரே மாரி புடவ கட்டியிருக்கனால, அவ என் வாழ்க்கைக்குள்ள வர முடியுமா என்ன? சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு" சொல்லி ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடி வந்து சாருமதி, பத்மா, பார்வதி அவங்கள 3 பேரையும் வந்து அசிங்கப்படுத்துறாங்க. மாயா வேற லெவல்ல எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னடா இது! நம்ப சதி திட்டத்தோட மாஸ்டர் மைண்டா வந்து செயல்பட்டுக்கிட்டு இங்க இருக்கும்போது, அவ ஈஸியா வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்காங்கிற மாரி பத்மாவும், பார்வதியும் யோசிக்கும்போது, அந்த இடத்துல வந்து நம்ப சாருமதி வந்து மனசுல வந்து நெனைக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குது. மணிவண்ணனும் சரி, மாயாவும் சரி, முன்னாடியே வந்து உஷாரா வந்து இருக்கீங்களா? நான் வந்து கல்யாணம் பண்ணா ஆக்கி காட்டுறேன். மணிவண்ணன், நீங்க தான் என்னோட மாமா. அது யாராலயும் மாத்த முடியாது. நான் இந்த குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு பத்மா, பார்வதி, மணிவண்ணன் இந்த வீட்டோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நான் பாடா படுத்தப் போறேன் உங்க எல்லாரையுங்கிற மாரி சாரு வந்து யோசிக்கிறாங்க.